வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாவேகாவோட தொண்டர்கள் வந்து அதாவது ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க நார்த் சென்னைக்கு, அதாவது வட சென்னை. அந்த இடத்துல அதை பத்தி பேச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் நேரத்துல தாவேகா எப்படியெல்லாம் வேலை செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அங்க வட சென்னையில போயிட்டு ஓட் பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்க, அதாவது கருத்து கணிப்பு தான் எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பை வந்து தடுக்கிற விதமா இந்த திமுகவை சார்ந்தவர்கள் தாவேக்காவை சார்ந்தவங்கள அடிச்சிருக்கிறாங்க. தாவேக்காவை சார்ந்தவங்க அடிச்சது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்தவங்களே ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துன்னு தாவேக்கா மேல கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த பர்சன்ஸ் மேல. அது எப்படி இருக்குன்னா, நானே அடி வாங்குவேன், எனக்கு எதிராகவே போய் கேஸ் கொடுப்பாங்க. இது வந்து எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் நடக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த டிவி சேனல்ல ஒன்னத்துல அடி வாங்கி நியூஸ் 18ல கான்பரன்ஸ் நடந்தது பாத்தீங்களா? அதுல பேசுறது பிஜேபி எதிர்த்து. ஆனா பிஜேபிக்காரவங்க வெளியே வந்து வெயிட் பண்ணி அவங்க கிட்ட அடி வாங்கி திமுக காரங்கிட்ட அடி வாங்கின்னு போற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாம அவங்க மேலேயே கேஸ போட்டு அவங்களையும் உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றாங்க. இது வந்து திமுகவோட வழக்கமான ஒரு செயலாவே பார்க்கப்படுது. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஜனநாயகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல இங்க. அப்ப நம்ம பேசுறதுக்கோ அதாவது ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறதுக்கோ இல்ல ஒரு இது பண்றதுக்கோ என்ன உரிமை இருக்குது இந்த நாட்டுலன்னு தெரியல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் வந்து போட்டோ ஷூட்ல இந்த இப்போ தேர்தல் வேற வர ஆரம்பிச்சுச்சா, அந்த ஷூட்டிங் எல்லாம் பாத்தீங்களா, ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக கொள்ளையடிப்போம்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாரு. அதுக்குதான் டைம் கரெக்டா இருக்கும் ரெண்டு பேருக்கும். முதலமைச்சர் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, துணை முதலமைச்சர் போயிட்டு அங்க நடிகர்களுக்கு விருது கொடுக்குறேன்னு உட்காந்துருக்கிறாரு. மாத்தி மாத்தி விருது கொடுத்துக்கின்னு ஏஆர் ரகுமான் கொடுக்க வேண்டிய விருதை சூர்யா கொடுத்துக்கின்னு சூர்யா கொடுத்த விருது எங்க போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி இவங்க காமெடி பண்றாங்களா இல்ல அரசியல் பண்றாங்களான்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது காமெடியா தான் போகுது. இவங்களுக்கு வந்து நினைவு கட்டு போய் எப்படி அரசியல் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாத, ஒரு நிர்வாகம் பண்ண தெரியாத அரசியலா இருக்குது. அதாவது தேர்தல் பதற்றம் வந்துருச்சு அவங்க கிட்ட. தேர்தல் பதற்றம் வந்ததுனால இவங்க கண்டமேனிக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவே ஒரு அதிமுக காரங்க போயிட்டு தேர்தல் கருத்து கணிப்பு எடுக்க போறாங்கன்னு சொன்னா இவங்க கை வச்சிட முடியுமா? இவங்க அவ்வளவு அசால்ட்டா நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, டிவிகேல இருக்கிறவங்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணாங்க. இதை எடுத்து வந்து டிவிகே வந்து தமிழ்நாடு முழுசும் போராட்டம் நடத்தி இருக்கணும். ஏன்னா ஒரு வேலை இல்லா திண்டாட்டம் ஒரு இது எப்படி போயிட்டு இருக்குது. அவன் உங்க வேலை இல்லைன்னு குட்டிக்காரன் அடிச்சுன்னுக்கிறான். இவங்க என்னன்னா எக்ஸாம் வைப்பாங்களா இவங்க இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணுவாங்களாம். அது கேட்கறதுக்கு ஆள் இல்லாத இருக்குது. அதிமுக ஒரு பக்கம் அவங்க தேர்தல் வேலையை பார்த்துனுக்குறாங்க, திமுக இந்த மாதிரி வேலையை பார்த்துனுக்குது. டிவிக்கே வந்து இதெல்லாம் கேட்கணும். அதாவது ஒரு மாவட்டந்தோறும் ஒரு போராட்டம் அறிவிச்சு அங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ இல்ல வேற எங்கேயோ போய் முற்றுகையிட்டு, சென்னையில வந்து டிஎன்பிசி அலுவலகம் இருக்குது, அங்க போய் முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் பண்ணனா மக்களோட கவனத்தை பெறலாம். இப்படி பெற்றாதான் நம்ம வந்து டிவிகே சார்பா நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியும். அதை விட்டுட்டோம்னா இது வந்து நான்கு முனை போட்டியா இருக்கும்போது இது வந்து டிஎம்கேக்கு அட்வான்டேஜா தான் போகுது. அதனால நம்ம பக்கம் மக்களை கவனம் ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம தான் ஒரு போராட்டம் நடத்தி அதுக்கானது செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மௌனமே காத்துன்னு இருந்தா எதுவும் நடக்காதீங்க. இப்போ ஒரு மீட்டிங்கும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒரு எம்எல்ஏவை எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும். நீங்க போற இடத்துல இப்ப வில்லேஜ்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது திமுகவுக்கு அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வில்லேஜ்ல வந்து திமுக இருக்கிறவங்க அதிமுக இருக்கிறவங்க வந்து சொந்தக்காரனா இருப்பாங்க. அவங்க வந்து நீ ஓட்டு கேட்டுக்கோன்னு விட்டுருவாங்க. நீ காசு கொடுத்துக்கோ, நானும் காசு கொடுத்துக்கிறேன், நீ இவ்வளவு கொடுக்குறியா நான் இவ்வளவு கொடுக்குறேன், சரி உன் குடும்பத்துக்கு நான் கொடுக்குறேன், என் குடும்பத்துக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே சிட்டில பாத்தீங்கன்னா சிட்டில பிரச்சனை நடக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல, அதாவது கிரௌட் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல, ஓட்டு சதவீதம் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல இந்த பிரச்சனை வரும். ஏன்னா சென்னையை பொறுத்தவரையிலும் இல்ல பெரிய பெரிய நகரங்களை பொறுத்தவரையிலும் இவங்களும் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து இந்த கீழே இருக்கிறவங்க பாத்தீங்களா, அந்த தொண்டர்கள் வந்து போட்டி போடுவாங்க. இவங்க காசு கொடுக்குற நேரத்துல அவங்க தடை பண்ணுவாங்க, காசு எப்படி கொடுக்கலான்னு கேட்பாங்க. அவங்க காசு கொடுக்குற நேரத்துல இவங்க கேட்பாங்க. இதுவே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நம்ம போனோம்னா இவங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிராமத்துல அவ்வளவும் வராது. ஏன்னா கிராமத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சில நபர்களுக்கு
பரிச்சயமா இருக்கிற முகமா இருக்கும். ஆனா சிட்டில தான் இந்த பிரச்சனை நடக்கும். அதனாலதான் சென்னையில் நடந்திருக்கு. சென்னையை பொறுத்தவரை இப்படிதான் அடிச்சுப்பாங்க. முக்கியமா நார்த் சென்னை, சவுத் சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் அடிச்சுப்பாங்க. அது அதிமுகக்குள்ளேயே இருக்கும். பிஜேபி கூட நடந்திருக்குது இது வரலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கிரவுண்ட் லெவல்ல இப்ப நமக்கு வந்து கிரௌடு காட்ட முடியாத ஒரு பொசிஷன்லயே கிடையாது. நம்ம வந்து போறோம்னா ஒரு 100 பேராவது போனோம். 100 பேராவது எடுத்துன்னு போகும்போதுதான் அவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்றதாங்க. நமக்கான நியாயம், ஜனநாயகம் எல்லாமே அங்கதான் காக்கப்படும். அப்போ மக்கள் வந்து, அதாவது டிவிகே சேர்ந்தவங்க வந்து ஒருத்தரா போறதோட ஒரு கூட்டமா ஒரு ஒரு 20 பேர் 50 பேரா போகும்போது அவங்களுக்கு வந்து இங்க போய் நம்ம பிரச்சனை பண்ணோம்னா நம்ம மேலதான் வந்து பிரச்சனை, நம்ம மேலதான் கேஸோ இல்ல நம்ம மேலதான் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு தனித்தனியா போகக்கூடாது. எம்எல்ஏ கேண்டிடேட் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் கிட்ட இருந்தாதான் இனிமேல் வந்து அவங்க நம்ம மேல வந்து தாக்குதல் நடத்தாத இருப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு 100 பேர் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டை கூட்டிட்டு வாக்கு சேகரிக்க போகும்போது அவங்க வந்து பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே அவங்க எலெக்ஷன் வேலைக்காக 100 பேர் இருப்பாங்க. அதோட நம்ம 100 பேர் போனோம்னா வேலையாகுது. அவங்களோட ஒரு 10 மடங்கு ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டினோம்னா தான் நம்ம கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க. அது மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் சொல்றத வந்து நல்லா கேட்டுட்டு, கட்சியில அடுத்தடுத்த தலைவர்கள் சொல்றதையும் கேட்டுட்டு ஒரு கட்சியோட பிரமுகர் கூட்டிட்டு போய் நல்லா வாக்கு சேகரிச்சோம்னா நம்ம வந்து ஜெயிக்கலாம். அதாவது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து வாக்கு சேகரிக்க போறாருன்னா மொத்தம் எத்தனை வந்து அமைச்சர் பதவி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா அமைச்சர் பதவி ஒரு துறைக்கும் ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கும். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஊருக்கு பஸ்ஸே வராது, அது போக்குவரத்து துறை. அப்போ வந்து நம்ம வந்து போக்குவரத்து துறையில என்ன பிரச்சனை இருக்கும், நிர்வாகத்துறையில என்ன பிரச்சனை இருக்கும், உள்ளாட்சி துறையில என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு வேற என்ன ஒரு ரோடு சம்பந்தமா, ரோட்வேஸ், ஹைவேஸ் இதெல்லாம் உள்ளாட்சியிலேயே வந்துடும். இந்த துறையில என்னென்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, அப்போ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த துறையை சார்பா இந்த இடத்துல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் வந்து அதை வந்து அவங்க மக்கள் கிட்ட போய் சேர்த்தாதான் வந்து நமக்கு அந்த அந்த நம்பிக்கையே மக்களுக்கு வந்து நம்ம மேல வரும். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களையும் அவங்க திரிஷா அவர்களையும் சேர்த்து வச்சு நயினா நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு மேல சொன்னா அருவறுப்பு தகுந்த விஷயம். ஒரு பெண்மணியை நீங்க இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. அதுவும் இல்லாத அவங்க 2 பேருக்கும் பர்சனல் இருந்தா இருந்துட்டு போகுது. அதை பத்தி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரோட பர்சனல் விஷயத்தையும் நம்ம தொடரணும்ட்டு நம்மளோட சட்டம் அதை சொல்லி கொடுக்கல. நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழலாம். இதை முதல்ல புரிஞ்சுங்க. அவங்க பேசுறாங்க, போறாங்க, வராங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. அப்ப உங்க கட்சியில இருக்கிற தலைவர்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் காரி துப்புற மாதிரி இருக்கும். அப்ப அதெல்லாம் பேசலாமா? பொதுவெளியில பேசினா இதெல்லாம் அநாகரிக அரசியலுக்கு போய் முடியும். அதனால இதெல்லாம் வந்து திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களை வந்து கீழே இறக்கிட்டு தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டு உங்களை போட்டதே நீங்க ஒரு கண்ணியமானவர். ஜெயலலிதா மேடம் கிட்ட நீங்க இருந்திருக்கிறீங்க. அப்ப ஒரு பெண் ஆளுமைன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிமுக அமைச்சரா வேற இருந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்குங்க. இல்லைன்னா இன்னும் எதிர்வினைகள் அதிகமா இருக்கும். இது உங்க தலைவர் பதவிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேடம் குஷ்பு வந்து மகளிர் அணியில இருந்தாங்க. திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து மகளிர் அணி தேசிய தலைவரா இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட தலைவர்களை தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டு உங்க கட்சியிலேயே வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறது எவ்வளவு வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், மக்கள் கிட்ட உங்க பேர் கெட்டு போவோம்ன்றத ஞாபகம் வச்சுங்க. இது எங்க தலைவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா யாரோட பர்சனல் லைஃப்லயும் பேசக்கூடாதுன்றதுதான் நம்ம கண்ணியம் காத்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து இது திமுக காரங்க பண்ணுவாங்க. திமுக காரங்களுக்கு இதான் வேலை. அவங்களுக்கு ரத்தத்திலேயே ஊறி போனது அது வந்து நீ ஒரு டீ கடையில உட்காந்து பேசுற மாதிரி ஒரு அரசியல் தலைவர் உட்காந்து பேசலாமா? அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது இல்லைங்களா? அதனால இவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றோம் நாங்க.